கிச்சனில் டெய்லியுமே யூஸ் ஆகக்கூடிய அட்டகாசமான டிப்ஸ் 6 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு, நம்ம தோசைக்கு தோசை பொடி ரெடி பண்ணுவோம். இட்லி பொடி, தோசை பொடியெல்லாம் ரெடி பண்ணும்போது துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு, ஜீரகம், வரமிளகா எல்லாம் சேர்த்து வறுக்கும்போது லாஸ்ட்டாக கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை லாஸ்ட்டாக சேர்த்து வறுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தும் கூட. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொடி கூட பொட்டுக்கடலை வச்சு வறுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நாள் நல்லா வறுத்துருக்கும் அப்படிங்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2வது சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம குழம்பு கூட்டு எல்லாம் நிறைய வச்சிட்டோன்னா ஒரு நாள் நமக்கு சாப்பிட்டு முடிக்க முடியலை, மீதி வருது அப்படின்னா நம்ம எடுத்து வேஸ்ட் பண்ணிட மாட்டோம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வைப்போம். அப்படி வைக்கும்போது நீங்கள் அடுத்த நாள் அதை கேஸில் தான் வச்சு சூடு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணமோ அதே பாத்திரத்தோடு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி தூக்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து அது சூப்பராக அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பாத்திரம் மாற்றி திரும்பியும் அடுத்த நாள் திரும்ப ஒரு பாத்திரம் மாற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நீங்கள் நாளைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 3வது டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். சில நேரம் பெரிய தக்காளியாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடும். நமக்கு அவ்வளோ தக்காளி தேவைப்படாது. அதுக்காக நம்ம மீதி தக்காளியாக பாதி தக்காளி எடுத்துகிட்டு மீதி தக்காளியை அப்படியே வச்சுருவோம். அது கொசு எல்லாம் பிடிச்சி அதை அப்படியே எடுத்து தூர போடுவோம். இல்லாட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் அப்படியே தூக்கி வச்சுருவோம், அது காஞ்சி போகும். அப்படி பண்ணாமல் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் 5 நாள் வரை கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4வது டிப்ஸ் பார்க்கலாம். ரசத்துக்கு ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, நல்ல மிளகு எல்லாமே ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமேல் நமக்கு தேவைப்படக்கூடிய தக்காளியும் அதே இதில் எடுத்து சேர்த்து ஒரு நல்லா அடிச்சுட்டு அப்புறம் ரசம் பண்ணோன்னா ரசம் ரொம்ப சூப்பராக வரும். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசப்பொடி கூட தேவைப்படாது, ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். இது மாதிரி ரசம் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க 5வது டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் சாதம் குக்கரில் தான் வச்சு சாப்பிடுவீங்க. அது இப்போ ஹெல்த் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி வடிச்சுக்கோங்க. வடிக்க தெரியாதவங்க இது மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் சாப்பாடு வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அளவுள்ள பாத்திரம் எடுத்து அதில் இப்படி குப்புறக்கா வச்சுருங்க. சிந்தி போகாது. ஒரு 1/4 மணி நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போது லாஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். பச்சை மிளகாயெல்லாம் அந்த காம்போட வச்சோன்னா கொஞ்ச நாள்லேயே பழுத்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பச்சை மிளகா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்காமல் பழுத்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த காம்பெல்லாம் கிள்ளிக்கிட்டு அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு எல்லா காம்பையும் கிள்ளி எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா எல்லா இடமும் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் பச்சை மிளகா பழுத்து போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ.